அங்க கரெக்டா இருக்கு, நீ அப்படியே விடுன்னு சொன்னா விடு. இந்த பக்கம் எனக்கு எப்பயும் கீழே வந்து விழுது பழைய காலத்து 90s. சரி ஓகே, அவர் வந்து முடிய சீவிட்டே இருக்கணும், நம்ம பாட்காஸ்ட்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ ஹாய், வெல்கம் டு தி அன்டிஃபைன் பாட்காஸ்ட். திஸ் இஸ் எபிசோட் 15 or 16? 15. ஓகே, எபிசோட் 15. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிக்சர் ஆஃப் நியூஸஸ். ஏஐ பற்றி கொஞ்சம் நிறைய வரப்போகுது. நியூஸஸ்? யா, ஆமாம். என்னது நியூஸஸ்? நியூஸஸ் நான் சொல்லுவாங்க. இல்லை, நியூஸ் தான். ஓகே, வாட் எவர். ஸோ ஏஐ பற்றி கூகுள், ஓப்பன் ஏஐ 2 பேரும் ஒரே நேரத்தில் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிறைய வரும். அண்ட் அது போக he kinda got scammed again. We'll get to that. அதுக்கப்புறம் ஐ மீன் ஆகலை, பட் வந்துச்சு, அந்த மாதிரி தான். எனக்குன்னே வருவீங்களா? யா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்றாங்க இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபன் எபிசோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்டு என்ன சம்பவம் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? அதான் ஏதோ வந்துச்சுன்னீங்களே கால். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ காட் ஸ்கேம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபெட்எக்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து விவரம் தெரியாமல் போய் என் பேரெல்லாம் சொல்லிவிட்டேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறத்துலேருந்து நான் ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஐ எம் யூசிங் அன் ஆண்ட்ராய்ட் ஃபோன். அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். புடிங்கிட்டான். ஆமா, இதை விட இல்லை, உடஞ்ச போனை வாங்கிட்டு நல்ல போனை கொடுத்துருக்கேன், புடிங்கிட்டான்னு பேசுறான். நானா கேட்டேன். அது நம்ம கொடை வளலாம் இருக்கிறப்ப என்ன பண்றது, அக்செப்ட் பண்ண வேண்டியது அவங்க கடமை. ஓகே, ஸோ இந்த ஃபெட்எக்ஸ் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? இப்போ என்னன்னா, அதுக்கப்புறம் நான் ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த தடவை வர்றப்பே வந்து ஸ்கேம்லாம் அது சொல்லலை, பட் ஸ்ரீலங்காலேருந்து கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, நான் கால் அட்டன் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜென்ரலாக என்ன வருது பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஸோ அட்டன் பண்ணிட்டேன். அட்டன் பண்ணி பார்த்தா வி ஆர் காலிங் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்ன, ஆர்பிஐ. அவங்க தான் வந்து நம்ம நோட்டெல்லாம் அடிச்சு ரூபா நோட்டு காயெல்லாம் பிரிண்ட் அடிக்கிறதே அவங்க தான். ஸோ அங்கேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் கிரெடிட் கார்டில் இருந்து நீங்கள் வந்து ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்க ஆசெட்ஸ் எல்லாத்தையும் நாங்க நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல ஃப்ரீஸ் பண்ண போறோம், இதை பத்தி நீங்க ஃபர்தரா எதுவும் என்கொயர் பண்ணணும்னா 9 பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஓகே ஆர்பிஐ என்னைய கூப்பிடுறானுங்களா, அதுவும் நான் கிரெடிட் கார்டுல இல்லீகல் பேமெண்ட் ஏதோ பண்ணிட்டேனா. அதாவது இல்லீகலா பேமெண்ட் பண்ணாலும் கஸ்டம்ஸ்ல இருந்து கூப்பிடலாம், இல்ல இன்கம் டாக்ஸ்ல இருந்து கூப்பிடலாம். அதான் என் அசெட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றாங்களா? டே, என் பேலன்ஸே 57 ரூபா 12 காசு, நான் அதை எங்கே ஃப்ரீஸ் பண்ண போறேன், நீ பண்ணிக்கோ அப்படின்னு இருந்துச்சு. ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டேன். வேற எதுவும் பண்ணல. பட் யா, புதுசா வராங்க. என்கிட்ட சரசம் பண்றதுக்குள்ளே உங்க அத்தை பொண்ணு பெற்று விடுவாங்களாடா தான் இருக்குது. பட் உங்களுக்கும் இந்த மாதிரி வரலாம், ஆர்பிஐலேருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. பண்ணுச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. நான் அவன் ஸ்கேம்னு சொல்லிட்டு ட்ரூ காலரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு வர்றப்ப அது ஸ்கேம்னே கூட காட்டலாம். ஓகே, யா, ஸோ பிவேர். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த வீக்ல வந்து, அதாவது டு பி ஃப்ராங்க், முன்னாடிலாம் வந்து kutti.web.com அப்படின்னு ஒரு வெப்சைட் உண்டு. அதை பத்தி நான் பேச வரும்போது, பட் அப்படி ஒன்று உண்டு. ஓகேவா? நிறைய பேர், நான் பண்ணதா இல்லையா நான் சொல்லலை, பட் நிறைய பேர் அதுல இருந்து பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. நாங்கள் இந்த காலத்துலலாம் இந்த சைஸ்ல ஒரு பட்டன் ஃபோன் இருக்கும். அந்த பட்டன் ஃபோன்ல 5 ரூபா கொடுத்தா 50 MB டேட்டா போட முடியும். ஓகேவா? உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. புரியுது, சொல்லு. 5 ரூபா கொடுத்து ஸ்கிராட்ச் கார்டு வரும். அந்த ஸ்கிராட்ச் கார்டு எடுத்து காயினை வச்சு அதை தேய்ச்சி அதை அடிச்சு இது பண்ணா 50 MB வரும். 50 MBல வந்து MP3 டவுன்லோட் பண்ணி கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது. பட் ஜியோ வந்ததுக்கு அப்புறமும் அண்ட் எல்லாரும் கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அப்படி இப்படின்னு அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரீமிங் மியூசிக் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுட்டு, முக்கியமா வந்து ஸ்பாட்டிஃபை வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவ்வளவா யாரும் பெருசா மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ணல. பட் ஸ்பாட்டிஃபை வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து மெஜாரிட்டி எல்லாரும் மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ மெயினாக ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபையும் யூடியூப் மியூசிக்கும் தான். நீங்கள் அதெல்லாம் ஜியோ 7 இருக்கு, ஆனால் அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை.
அதுக்கப்புறம் இல்லாம ஏர்டெல்ல விங்க்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அதை குவிட் பண்ணிட்டு ஆப்பிள் மியூசிக்கோட பார்ட்னர்ஷிப் மாறிட்டாங்க. மாறிட்டாங்களா? ஆமா. மாறுறேன்னு மாறிட்டாங்க, சொன்னாங்க. மாறிட்டாங்க. அப்ப மாறிட்டாங்க. ஆப்பிள் மியூசிக்ல எனக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? ஃப்ரீ கிடையாது. Free அது அது அந்த பிளான்லயே நீ எக்ஸ்ட்ராவா காசு கட்டி அதுக்கும் ஆப்பிள் சேர்த்து மியூசிக்ல கேட்டுக்க. சேர்த்து ஆமா. வச்சுக்கலாம். பரவாயில்ல, வேண்டாம் எனக்கு. பட் ஸோ ம். அது ஒரு மாரியா அந்த ஸ்பேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து மெஜாரிட்டி வந்து Spotify யூஸ் பண்றது வழக்கம். அவன் போடுவான் ஆடு, உயிரை வாங்குறதுக்குன்னே ஆடு போடுவானுங்க. ஆனாலும் Spotify, ஏன்னா யூடியூப் மியூசிக் வந்த புதுசுல லாக் பண்ணினா பாட்டு போடாது. ஆமா, ஆமா, இட் வாஸ் சோ அனாயிங். அன்லெஸ் யூ ஹேட் பிரீமியம், யூடியூப் மியூசிக் வாஸ் ஆஃபுல். ஆமா. பட் கண்டிப்பா. Spotify அப்படி இல்ல. ஆடு போட்டு நம்மள சாவடிச்சாலும் அந்த மத்த ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு இப்ப அது மாத்திட்டான்ல கம்ப்ளீட்டா. இப்ப Spotify இஸ் மோர் ஆஃபுல் தென் யூடியூப் மியூசிக். லாக் பண்ணா பாடுதா இல்லையா? லாக் பண்ணா பாடும். பாட்டை ஸ்கிப் பண்ண முடியாது. ரேடியோ யா பாட்டு இத்தனை இத்தனை நிமிஷத்துக்கு இவ்வளோ ஸ்கிப் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரேடியோ யா பட் ஐ மீன் தே ஆர் புஷிங் யூ மோர் டுவர்ட்ஸ் பெய்ட் யூசரா மாத்த ட்ரை பண்றாங்க ரொம்ப. ஆமா. ஆனா இதெல்லாம் இந்தியாவுக்கு மட்டும்தான். வெளிநாட்டுல ஸ்பாட்டிஃபையோட அமௌண்ட்டே கூட. ஆமா, கரெக்ட் தான். இந்தியாவுக்கு ஆப்பிள் மியூசிக் அமௌண்ட்டும் கூட, Spotify அமௌண்ட்டும் கூட. இந்தியாவுக்கு இதுவே கஷ்டம். யூடியூப் மியூசிக் இந்த மாதிரி தான் கம்மியா கொடுத்து உள்ள கூட்டிட்டு 189 இருந்து 300 மாத்திட்டாங்க யூடியூப். யூடியூப் மியூசிக் சேர்ந்து ஒரே பண்டில். பட் அது இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. சரி, நான் சொல்ல வந்தேன் இல்ல, அதனால எல்லாருமே நீங்க Spotify யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். பட் யா, எல்லாருமே Spotify யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ Spotify Wrapped அப்படிங்கிறது ஒன்று பார்த்திருப்பீங்க. கடந்த 2024 ஆண்டுல நீங்க என்னெல்லாம் பாட்டு கேட்டீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒன்று கொடுப்பான். இன்ஸ்டாகிராம் போனா அன்னைக்கு நாள் ஃபுல்லா எல்லாரும் போட்டு வச்சிருக்கான். ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஸ்டோரிஸ் ஃபுல்லா இதுதான் இருக்குது இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அது எல்லாமே உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளுக்கு அன்டிஃபைன் பாட்காஸ்ட் Spotifyல ஹோஸ்ட் பண்றோம் இல்லையா? ஆமா. ஸோ கிரியேட்டர்ஸ் ராப்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று காட்டுச்சு. ஓ, ஐ டிட்ன்ட் நோ தட். அதுல போய் பார்த்தா இத்தனை பேர் கேட்கறாங்க. அவங்க கேட்கறது மட்டும் இல்லாம அவங்க லைக் பண்றாங்க. இத்தனை பேர் வந்து திரும்ப திரும்ப வராங்க. பட் எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். இருந்தாலும் சொல்றேன், சப்போஸ் ஒரு டிராவல் பண்றீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நம்ம பாட்காஸ்ட் கேட்கலாம் ஆப்வியஸ்லி. பட் யூடியூப்ல கேட்கறது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துல உசிதமான ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்கலாம். வேணும்னா Spotifyல டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்கலாம். கிளம்புறீங்கன்னா Spotify பிரீமியமா வச்சுன்னா டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல நான் வேற பாட்காஸ்ட் இது கேட்கறேன், நான் ஒரு பெரிய ஆள், நான் ஆல்ரெடி நிறைய பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு வேற பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க வேற எங்க பாட்காஸ்ட் கேட்கற ஆடியோல கேட்கறவங்களா இருந்தாலும் நம்ம பாட்காஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ Spotifyலயும் போய் கேட்கறனா கேளுங்க, அங்க கொஞ்சம் காத்து வாங்குது, அதுதான். ஸோ இது ஓகே, ஃபைன். ஸோ Spotify Wrapped வந்து இது மொதல் வருஷம் இல்லை, பல வருஷமா நிறைய இது பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இந்த வருஷம் கூகுள் ஃபோட்டோஸ்ல உள்ள போன இயர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அண்ட் அதுல வந்ததுல வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னெல்லாம் வந்து அவன் நோட் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப Spotifyல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆர்டிஸ்ட் நிறைய கேட்டீங்க, டோட்டலா கேட்டீங்க, எந்த பாட்டு நிறைய கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கும் இல்லையா. கூகுள் போட்டோஸ்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, நான் 2024ல எடுத்த போட்டோஸ்லயே மோஸ்ட் காமன் கலர்ஸ், எல்லா போட்டோஸ்லயும் மோஸ்ட் காமன் கலர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எனக்கு வந்து எல்லோ அண்ட் கிரீன் வந்து வந்துச்சு. ஸோ பேசிக்கலி நான் பச்சை பசேல்னு இருக்கிறதாச்சும் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா என் சட்டை நிறைய பச்சை கலர் சட்டை நான் வச்சிருக்கேன், பிகாஸ் ஐ லைக் கிரீன். ஸோ அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் காமன் கலர் ஷேட்ஸ் என்ன உங்க போட்டோஸ்ல இருந்துச்சு அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹவு மெனி ஸ்மைல்ஸ், நான் எத்தனை போட்டோல நான் சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கேன், என் ரெக்கார்ட் ஆகுது நானும் பாத்துக்கேன். ஃப்ளைட் மோட் போட்டுறேன், ஞாபகம் போட்டேன். இதுல போட்டுறான் தெரியல, சரி விடு, போன் வராத நம்புவோம். இது எப்பரா பாக்க, விடு விடு, கேன்சல் பண்ணி விட்டுறாத. ஃப்ளைட் மோட்ல தான் இருக்கு. ஓகே, ரெக்கார்டிங்ல யா 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 கூகுள் போட்டோஸ் கலர்ஸ். அப்புறம் கலர்ஸ்க்கு அப்புறம் எடுத்த மொத்தமா எத்தனை போட்டோ இந்த வருஷம் எடுத்த எல்லா போட்டோல எந்த போட்டோலாம் சிரிச்சிருக்கேன், டோட்டலி ஹவு மெனி போட்டோஸ் நான் ஸ்மைல் பண்ணியிருக்கேன், அந்த கவுண்ட் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு. எனக்கு கேமரா காட்டினா அவ்வளவா லைக் செல்ஃபி எடுக்கிறப்ப அவ்வளவா சிரிப்பு வராது. இப்போ நல்ல பல காட்டிட்டு தான் இருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் எந்த போட்டோல ஐ ஸ்மைல்டு த மோஸ்ட், இப்படி எல்லாம் இது பண்றாங்க. லைக் எந்த போட்டோல நான் ஹாப்பியஸ்டா இருந்தேன், ஆல்ரெடி ஹாப்பியஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ஸ், கண்டினியூஸா எத்தனை நாளைக்கு நான் போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாமே வந்து வரிசையா வச்சிருந்தாங்க. விச் ஐ தாட் வாஸ்
கூல். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆர் காப்பிங் யூ ஸ்பாட்டிஃபை. ஏன்னா ஸ்பாட்டிஃபை தானே இது முதல்ல கொண்டு வந்தா. அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக்ல இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஏர்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டீங்கிறது ஆக்சுவலி ஆப்பிள் மியூசிக் கொண்டு வந்து போன வருஷம் எல்லாரும் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். பட் கூகுள் போட்டோஸ்ல இட் மேட் மோர் சென்ஸ். ஐ மீன் கண்டிப்பா தே டிட் இட் தேர் வே. அவங்களுக்கு என்ன சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஐ தாட் லைக் யாரோட எந்த பர்சன் நிறைய உங்க போட்டோஸ்ல வராங்க அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன். அது சொல்லுச்சான்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. லைக் லெட்ஸ் சே இஃப் தேர் ஆர் 1000 போட்டோஸ் இவ்ளோ பர்சன்டேஜ் இந்த பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மேபி ஐ தாட் லைக் அப்படிதான் சொல்லுவாங்க நினைச்சேன். பட் தட் டிட்ன்ட் கம் அப். ஓகே இட்ஸ் லைக் solely about youங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, இல்லை அப்படின்னா போய் பாருங்க. ஆனால் நீங்க கூகுள் ஃபோட்டோஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தா மட்டுமே இது அப்ளிகபிள். நிறைய பேர் கூகுள் ஃபோட்டோஸ்ல வைக்காம லோக்கல் ஸ்டோரேஜ்லேயே வச்சிருப்பான். ஃபோன் 64 GB ஃபோன் வாங்கியிருக்கேன், 64 GB ஃபோட்டோஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேற ஒரு ஃபோன் வாங்கிட்டு அப்படியே இது எல்லாத்தையும் அங்கே மாற்றிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதாவது இப்போ கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, பிக்சல் அவர்கிட்ட போயிடுச்சு, ஃபோன் இங்கே மாறிடுச்சு. இந்த மாதிரி அடிக்கடி மாறுமா? ஸோ அதனால மாற்றிட்டு இருக்கிறது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதனால there is a very good explanation for everything. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் கூகுள், Google introduced a quantum chip. No, not that. Speaking of Spotify and Google, they collaborated in Spotify Wrapped actually. Why da? Enna? You have a competing product. Competing product. Collaborated for what? Notebook LM அப்படின்னு சொல்லிட்டு Google. Okay. Right. So Notebook LM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து Gemini யூஸ் பண்ணி பிடிஎஃப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க, வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியா ரீசோர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை அந்த நோட்புக் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு அதுக்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். அது அந்த கொடுத்துருக்க அந்த ரீசோர்ஸஸ்ல இருந்து ஆன்சர் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக வந்து எனக்கு கடைசி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்துச்சு. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் சுத்தமாக கிளாஸ் கவனிக்கவும் இல்லை, பாதி கிளாஸ் இன்டர்ன்ஷிப் போனாலும் நான் வரவே இல்லை கிளாஸ்க்கு. எனக்கு அது ஃபுல் தியரிட்டிக்கலாக இருக்கும், புரியவும் செய்யாது, பிடிக்கவும் செய்யாது. ஓகே. ஸோ அந்த சப்ஜெக்டோட பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஃபேக்கல்ட்டி, அது எல்லாத்தையும் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தெர் இஸ் திஸ் ஃபீச்சர். அது என்ன அப்படின்னா, அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் ஒரு பாட்காஸ்டாக மாட்டித்தரும். ஓகேவா? இட் டிரான்ஸ்கிரைப், அதை ரீச் பண்ணி அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் இந்த டாப்பிக்கில் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு 2 பீப்புள் வந்து அந்த டாபிக் பற்றி அந்த பிடிஎஃப் ஆர் அந்த ரீசோர்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை 2 பீப்புள் கான்வர்சேஷனாக வச்சுருந்தா அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷனாக மாற்றி தரும். இந்த மாதிரி ஒரு 2-3 பிடிஎஃப் நான் இந்த மாதிரி கேட்டு தான் பார்த்தேன். ஓகே, ஸோ அது ட்ரை பண்ணேன். இப்போ அந்த கான்செப்டை எடுத்து ஸ்பாட்டிஃபைல ரேப்பில் வந்து யூஸ் பண்ணி வந்திருக்காங்க போல. ஓகேவா? ஸோ இட் டெல்ஸ் அபவுட் லைக் இந்த மாதிரி பாட்காஸ்ட்டை பண்ணது அது மாதிரின்னு சொல்லிட்டு வாய்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த ராப் திங், அந்த மாதிரி தே போத் கொலாபரேட்டட் இட் சீம்ஸ். இது எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி இல்லை. பட் என்ன சொல்ல, கூகுள் ஸ்பிளாஷ் ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிட்டு அந்த பேனர் வந்து ஸ்பாட்டிஃபை ராப் நம்ம காமிக்கலையா, அந்த மாதிரி ஒரு பேனர்ல இதுவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த நியூஸ் பார்த்த அடுத்த செகண்ட் நான் என் ஸ்பாட்டிஃபை ராப் போய் பார்த்தேன். இட் இஸ் நாட் அவைலபிள் டு அஸ் இண்டிவிஜுவலி, பட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நியூஸ்ல இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு பர்சனலா நம்மளோட அந்த சாட்டை அப்படி பண்ணல. ஐம் நாட் ஷுவர் லைக் அது எப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். லைக் இட்ஸ் அ கூல் வே ஆஃப் ப்ரொமோட்டிங் நோட்புக் LM டு பி ஹானஸ்ட். நோட்புக் LM ஃப்ரீ தானே? இட்ஸ் ஃப்ரீ. ஆனால் ஸ்பீக்கிங் ஆஃப் ஃப்ரீ, நவ் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அ பிரீமியம் வெர்ஷன் ஃபார் நோட்புக் LM ரைட் ஆஃப்டர் திஸ் ப்ரொமோஷன். ஓகே, அந்த பிரீமியம் வெர்ஷன்ல வந்து அந்த பிரீமியம் வெர்ஷன்ல வந்து நீ அந்த பீப்புள் கூட நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லிசனிங், பட் நவ் யூ கேன் ஸ்பீக் அலாங் வித் them and they'll speak back அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது போக there are some additional features. It's like it's made especially for researchers, students அப்படிங்கறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா யூ கேன் சேவ் யுவர் நோட்ஸ்ன்னு இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பேசின சாட்டெல்லாம் வந்து தேவையானதை மட்டும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி முடித்தோம். பார்த்தா எனக்கு வீடியோ எடுத்ததில் வந்து ஐஃபோன் ஸ்டோரேஜ் ஃபில்லான காரணத்தினால 16 மினிட்ஸ்லேயே கட் ஆகிருக்கு. ஸோ அதனால ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி எபிசோட்ஸில் வந்து அண்ணன் மூஞ்ச மட்டும்தான் பார்ப்பீங்க, என்னோட வாய்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்குறோம். ஸோ சாரி, பை. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கூகுள் கீப் எடுத்து
அதுல ஜெமினை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷனா பண்ண மாதிரி தான் ஒன்று அது நல்லா இருக்கும்ல. லைக் இப்ப ரிசர்ச்சர்ஸ் ஏதாச்சும் பண்றாங்கன்னா, நெறைய இது அடுத்தடுத்து போக போக எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிற ஒரு பாயிண்டே அவங்க மறந்துடலாம். இல்ல அத பத்தி ஏதாச்சும் ஒரு கேள்வி அதுட்ட கேட்கலாம். கண்டிப்பா லைக் ஒரு அசிஸ்டன்ட் மாரி. லைக் இட் வாஸ் நாட் பர்ஃபெக்ட் லைக் வென் ஐ யூஸ்ட் இட். அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி இது பாட்காஸ்ட்ல இருந்து தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த பேசுறது எல்லாமே. அது வந்து ஒரே சென்டென்ஸை 2 தடவை ரிப்பீட் பண்ணுச்சு கடைசி எண்டிங் போறப்ப. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அங்கங்கே கிளிச்சஸ் மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் இன் பேட்டாங்கிற மாதிரி தானே. ஸோ தட் வாஸ் தேர். பட் இட் வாஸ் அ கூல் ஃபீச்சர் அண்ட் கூல் திங் டு பி ஹானஸ்ட். நிறைய தடவை இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும் தெரியுமா? ஆமா. கண்டிப்பாக படிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சாட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த ஜெமினைலாம் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுக்குலாம் அலோவ் பண்ண முடியாது. முன்னாடி வி யூஸ் டு யூஸ் தட். அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணி ஒரு மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கரிக்குலம் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் அதை கிட்ட கொடுத்து அந்த பிடிஎஃப்ல இருந்து ஆன்சர்ஸ் டிஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவோம். அந்த 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு போவோம். கடைசி நாளில் தான் உட்காந்து படிப்போம். ஸோ இவ்வளோ தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. அதுக்கு பதிலாக திஸ் வாஸ் லைக் மோர் ஆப்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பெட்டர். அண்ட் ரெஃபரன்சஸும் கொடுக்கும். இந்த பிடிஎஃப்ல இருந்து தான் நான் இந்த லைன் எடுத்தேன்னு சொல்லிட்டு சாட் பண்ணுறப்ப. ஸோ அதுவும் இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப்போட கம்பைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ டே வேர் இது எல்லாமே எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல கிடைக்கணும். இப்போ நோட் புக் எல்லாம் இருக்கு, அண்ட் ஜெமினை இருக்கு, ஜெமினை லைவ் இருக்கு, ஆஸ்ட்ரா இருக்கு. they don't speak with each other or they don't share their எல்லாமே இப்ப தனித்தனி ப்ராஜெக்டா இருக்குல்ல. ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா, ப்ராஜெக்ட் நோட் புக் எல்லாம் எனக்கு எல்லாமே வந்து கம்பைன் ஆகி like it knows everything about you. it obviously they know everything about me. I am not பிரைவசி கன்சர்ன்ஸ் பத்தியே பேசல. என்னை பத்தி எல்லாமே ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். ஓகே, நான் அதுல there is no argument about that. நான் இண்டிவிஜுவலா தனித்தனியா போய் சொல்றதுக்கு எனக்கு வந்து லைக் ஒரே ஒரு இதுல சமன் பண்ணி எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கேயே டைரக்டா பேசிக்கிற மாதிரி இருந்தா பெட்டர். லைக் ஐ வாண்ட் each of these individual models to talk with each other. இது நான் சொல்றது வந்து நான் ஏஜிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஏஜிஐ. அது வந்தா ஓகே, இட்ஸ் ஆசம். பட் நான் சொல்றது எல்லாமே வந்து one AI to rule them all. அதுதான். ஓகே, இதுலயே போயிட்டு என்னோட எல்லா டேட்டாவும் அது ஆல்ரெடி இப்ப சாட் ஜிபிடில போறேன்னா நான் வரிசையா சாட்டா இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் ஜெமினைட்ட பேசுறேன்னா என்னோட எல்லா சாட்டையும் வச்சு என்னைய வச்சு அது ஒரு நாலேஜ் கிராஃப் பில்ட் பண்ணிடுச்சுன்னா அதை வச்சுக்கோ. நான் உனக்கு ஒரு நோட் புக் அப்லோட் பண்ணி இதை எனக்கு வாசின்னு சொல்றேன்னா அதையும் சேர்த்து என்னோட கிராஃப்ல சேர்த்துக்கோ. நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அதை இது பண்ண சொல்றேன்னா அதை சேர்த்துக்கோ. நான் எதுக்காக இதை கேட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருந்தா இட்ஸ் பெட்டர்ல. நான் மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா சைஃபைல இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இட்ஸ் கூல், யூ கேன் டூ மோர் வித் இட். அதாவது இது பண்றது டெக்னிக்கலி இட்ஸ் பாசிபிள் டுடே. ஆனா இட் வில் பி கம்ப்யூட்டேஷன், அதை எஃபிஷியன்ட் ஆக்குறது, தேவையானதை மட்டும் ரெட்ரீவ் பண்றது, இப்போ ஒரு query அடிக்கிறேன்னா அதுக்கு எதெல்லாம் தேவைங்கிறத மட்டும் ஃபில்டர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றது தான் கம்ப்யூட்டேஷன் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் ப்ராப்ளி இஸ் வாட் டேக்ஸ் டைம். ப்ளஸ் தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ். அண்ட் இவங்க எல்லாருமே தனித்தனியா பண்ணாங்க. தே ஹேட் அன் ஐடியா. அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. So tried it, developed a product out of it, published it. இது work ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. After that they can combine things and do it. So that's clearly a future that is possible with Google. But with other AI platforms, not so sure because they don't have a diverse set of things like Google. Like they have control over your phone, they have control over your browser, they have control over what you watch. Like everything is there in Google. But இப்போ ஜிபிடி எடுத்தோம்னா நீயா கிட்ட போய் கேட்குற வரைக்கும் வேற எந்த டேட்டாவும் அதுக்கு போக முடியாது. பட் வித் கூகுள் ஆக்சுவலி எனக்கு ஏதோ பண்ண வர்றப்ப எனக்கு ஜிமெயிலுக்கு ஆக்சஸ் கொடுங்கன்னு ஏதோ கேட்டுச்சு. ஜிபிடியா இல்ல ஜெமினை. ஓகே, என்ன ஆக்சுவலி ஜெமினை இஸ் நவ் இன் ஜிமெயில். எஸ், ட்ரை பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்னு பண்ண போனேன் அண்ட் டவுட் ரிமெம்பர் ஜிமெயில் செட்டிங்ஸ்ல போய் எனக்கு ஆக்சஸ் கொடுங்க நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிச்சு. ஓகே, வாஸ் வியர்ட். அதுக்கப்புறம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ வாஸ் இன் தி மிடில் ஆஃப் சம்திங். ஸோ அதை அப்படியே மறந்துட்டேன். ஒன் மோர் திங், லைக் ஜெமினை ஜிபிடி எல்லாம் வந்தப்ப we all knew that
கூகுள் வாஸ் த பைனியர்ஸ் ஆஃப் ஏஐ இனிஷியலி. ம். அவங்க தான் வந்து மைனஸ் ஆஃப் ஏன்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு தெரியுமா? யா ஐ ரீசென்ட்லி பின் லிசனிங் டு இட். அதோட முதல் எபிசோட் லான்ச் ஆகுறப்பவே நான் கேட்டேன். நீ சொல்லி நான் சொல்லி தான் நீ கேட்டேன். சொல்லி தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஹவ் டு யூ திங்க் தட் இஸ்? ஃபர்ஸ்ட் எபிசோட விட எனக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபர்ஸ்ட் எபிசோட் சும்மா ப்ரமோஷன் எபிசோட்ஸ். ஸோ நான் ரீசெண்டாக கேட்டது வந்து does AI need governance and how does that work? Or how does people அதாவது how does people govern AI அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியோட சிஇஓவை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ கரண்ட்டாக என்ன கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி how they are doing stuff அந்த மாதிரிலாம். நீங்கள் இங்கிலீஷில் பாட்காஸ்ட் நிறைய கேட்பீங்க அப்படின்னாலோ அல்லது ஏஐயில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கனாலும் அந்த பாட்காஸ்ட் செக் பண்ணி பாருங்க, பைனியர்ஸ் ஆஃப் ஏஐ. நம்ம அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஓகே ஃபைன் யா வாட் எவர். இன் பிட்வீன் த பாட்காஸ்ட் தெர் வாஸ் an ad. அப்படியா? Yeah. அதுக்குள்ள அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. Yeah. It was an AI product as well. ஓகே ஃபைன். சாம்சங், கூகுள், ஷாமி, ஓப்போ, விவோ, எனி ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ், எனி ஒன் ஃபார் தட் மேட்டர், கான்டாக்ட் இன்ஃபோ கீழே இருக்கு, பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க. we are open to work with you. அதுவும் நீங்கள் ஸ்பெஷலி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக சென்ட் அவுட் ரிவ்யூ யூனிட்ஸ். வில் டூ அவர் பெஸ்ட். எதுக்கு சிரிக்கிற எனக்கு புரியல. 100 பேர் பார்க்குற பாட்காஸ்ட். சி we can only hope, right? அந்த 100 பேர்ல ஒருத்தர் ஏதோ சாம்சங்லேயோ அல்லது ஷாமிலேயோ ஓப்போலேயோ பிஆர் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தா ரொம்ப நம்புறேன். சரி ஓகே வாங்க. ஓகே ஸ்பீக்கிங் ஆஃப் என்ன சொல்ல வந்தேன்னு மறக்கடிக்கிறேன். கூகுள் தான் வந்து பைனியர்ஸாக இருந்தாங்க, ரைட்? அண்ட் தென் லேட்லி ஜிபிடி வந்ததுக்கப்புறம் வி தாட் கூகுள் இஸ் லாகிங் பிஹைண்ட் அ லாட். And then they tried to catch up with Gemini. They're still catching up. They are still catching up. First thing. Second thing, one thing that GPT can't do, but only Gemini தவிர வேற எந்த AI பாட்டாலையும் பண்ண முடியாது அப்படின்னு I'm not considering Siri. Siri is out of the picture. Yeah, so அதனால only thing that is possible with Gemini but not others அப்படின்னா it has access to your phone and its controls. It can control other apps in your phone. Because Google Assistant used to do it, right? So, send an email to, let's say, Gomes describing about this அப்படின்னு சொல்லி பண்ணா that's possible only with Gemini. Yeah, ChatGPT can never do that. It's just an app. Yeah, so அது பண்ணுறதா இருந்தாலும் later there is something, there is a project Google is working on, GPT is also working on something similar. அதை வச்சு தான் வெப் ப்ரௌசர்லேயே போய் மேனுவலாக. See, that's different. Yeah. This is my phone. Yeah, what I'm telling is இப்போ ஜிமெயிலில் மெயில் அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு there is an API, right? Gemini can directly call that API and send that. It doesn't have to go like a physical human does. That's just slow. It doesn't have to do that. So அந்த மாதிரி உன் டிவைஸோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பண்ணுற ஆக்ஷனபிள் திங்ஸ் இல்லையா, only Gemini can do. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லேம் பற்றி பேசுகிறப்ப இதுதான் நான் சொன்னேன், லார்ஜ் ஆக்ஷன் மாடலியா? லார்ஜ் ஆக்ஷன் மாடல்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடே நம்ம பேசணும். Rabbit R1 வந்து lamb சொல்லிட்டு லார்ஜ் ஆக்சன், that was a scam. That's just it's just a scam. There is no lamb. Okay, அத பண்றதை விட இது பெட்டர் இல்லையா? ஆப்வியஸ்லி போயிட்டு ஒரு இது கிளிக் பண்ணி உள்ள போய் நேவிகேட் பண்றதுக்கு நீ ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்றதை விட they are the creators of Gmail. They know where it works. பட் ஏபிஐ டைரக்டா ஆக்சஸ் பண்ணி பண்றது தான் பெட்டர். அப்போ கூகுள் ப்ராடக்ட்ஸால மட்டும், கூகுள் ப்ராடக்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் அதால பேச முடியும். வாட் இஃப் இட் வாண்ட்ஸ் டு then they have see புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு, பட் there is still a long way for that. Google has everything that they need. நீ அதாவது நீ யூஸ் பண்ற ஆப்ல கூகுள் இல்லாத ஆப் ஏத்தலாம். ஃபோன் கூகுள்கிட்ட இருக்கு, மெசேஜஸ் ஆப் கூகுள்கிட்ட இருக்கு, யூடியூப் கூகுள் ஆக்சஸ் இருக்கு, ஜிமெயில் கூகுள்கிட்ட ஆக்சஸ் இருக்கு, யூடியூப் ஸ்டுடியோ கூகுள்கிட்ட ஆக்சஸ் இருக்கு, யுவர் ஃபோன்ஸ் கேமரா கூகுள்கிட்ட ஆக்சஸ் இருக்கு. டெல் மீ அண்ட் மேபி இன்ஸ்டாகிராம்ல அதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது, ஐ அக்செப்ட். ஃபேஸ்புக்ல அதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது, ஐ அக்செப்ட். ஓகே, சோஷியல் மீடியா போஸ்டிங் தவிர வாட் அதர் ஆப்ஸ் டு யூ யூஸ் தட் கூகுள் டசன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர்? ஸ்விக்கி. See, what I'm trying to tell is, earlier எப்படி வந்து இப்போ ஊபர் நான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லி புக் பண்ண சொல்கிறேனோ,
Gemini now allows extensions to be installed with Gemini and extension essentially என்ன பண்ணுது அவங்களோட ஏபிஐக்கு ஜெமினைக்கு ஆக்சஸ் கொடுக்குது. புரியுது. ரைட். ஸோ இப்படிதான் ஜெமினை எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணுது. ஸ்பாட்டிஃபைக்குலாம் ஆல்ரெடி இது இருக்கு. லைக் யூ கேன் ஆல்ரெடி இருக்கு. ஆஸ்க் கூகுள் அசிஸ்டன்ட் ஆர் ஜெமினை டு டு எனிதிங் வித் ஸ்பாட்டிஃபை. ஸோ அந்த மாதிரி they will come up with a way. But the problem is that Google can do this. No one else. ChatGPT cannot because Google has this platform Android. கண்டிப்பா. அதுதான் நான் சொன்னேன். ஸோ that is the one clear advantage Google has over I just everyone want else. them to capitalize on that, okay? அதுதான். நான் வந்து hardcore Google fan தான். என்னைக்கா இருந்தாலும் சரி. I know Apple makes fairly better products at times, but at software level, Google still They make good. really great software and okay software to match that up, but the only thing that they do great is building that ecosystem, making you stay there. Okay. When is the when is the last time that you had a revolutionary feature that you wanted to get an iPhone for? Like இது நான் கண்டிப்பா ஐஃபோன் ஆர் இந்த மேக்புக் ஆர் இந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் ஆப்பிள்கிட்ட வாங்கியே ஆகணும் பிகாஸ் இட் ஹாஸ் திஸ் ஃபீச்சர். Maybe the good camera. Hardware இல்ல, it's a software feature I'm asking. AirDrop basically it's there in every Apple product for now. Windows ஓட நல்லா இதாவாது. Yeah. Like quick share nu see AirDrop now you should have multiple Apple devices, only then that's useful. Yeah, but Google doesn't have another device. See, what I'm trying to tell is Apple oda ecosystem and Google oda ecosystem வச்சு மேட்ச் பண்ணிரலாம்னு சொல்லாத. இல்ல நான் அப்படி சொல்லல. ecosystem தவிர வேற என்ன Apple வந்து வச்சிருக்குன்னு கேக்குறேன். ஹார்ட்வேர் அட்வான்டேஜ் தான் Apple யூட்டிலைஸ் பண்றாங்க. அதுதான் சொல்றேன். சாஃப்ட்வேர்ல they were never the revolutionary oneங்கறேன். இல்ல இப்போவுமே வந்து ஐபோன் யூசர்ஸ் நிறைய பேர் ஜிமெயில் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. டிஃபால்ட் மெயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐபோன் யூசர்ஸ் நிறைய பேர் குரோம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன்ல யூஸ் பண்ணலனாலும் லேப்டாப்ல கண்டிப்பா குரோம் தான். ஸோ there still is, I mean at gmail.com தான் எத்தனை உனக்கு தெரிஞ்சு ஜிமெயில் தான். உன் ஃப்ரெண்ட் குரூப்ல ஒன்னே தவிர யாராச்சும் அவுட்லுக் வச்சிருக்காங்களா? நோ. நான் அவுட்லுக் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப லைக் gomes@outlook.in எனக்கு கிடைச்சது. எனக்கும் அதே மாதிரி என் பேர்லயே கிடைச்சது. there is no other way that I'm going to get it in Gmail. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கிரியேட் பண்ணிருப்பாங்க gmail.com. Was Gmail available before 2000? No, it wasn't. And you don't have to tell my age, but fine. சொல்லிக் பண்ணிக்கலாம். லைக் நான் எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இந்தியாக்கு நெட் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கும். technically. So I didn't have control over it. Okay, coming back ரொம்ப போய்ட்டோம். ஆமா. So this is fine. I want Google to use that and capitalize that. They will do that. கண்டிப்பா அதுதான். Somewhere down the line they will do that. They do a lot now. Probably in next 2 or 3 years Pixel hardware is going to look so good. கண்டிப்பா. Believe it or not. இப்பவே வந்து எனக்கு அவங்க அந்த ஜெமினி ஆட்ல பார்க்க அப்படியே ஐபோன் மாதிரி இருக்கு. ஓகே, நான் அதை ஐபோனோட கம்பேர் பண்ற காம்ப்ளிமெண்டா அப்படி கிடையாது. The hardware build quality இதுக்கு முன்னாடி வந்து it was good but not as good as Apple. கீழ வந்து ஒரு பெரிய சின் வச்சிருக்கும். It doesn't have uniform bezel. 8 Pixel 8 வரைக்கும் கீழ சின் இருந்துச்சு. இப்போ Pixel 9ல தான் கீழ சின்ன ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்போதான் அது Samsung S series ஓடையும் ஐபோன்ஸ் ஓடையும் கம்பேரபிளா இருக்கு ஹார்ட்வேர். Since the beginning it wasn't. Some sort of lagging ஏதோ இருந்துச்சு. இப்போ they have done that. But still processor is not as capable as Snapdragon processors are. So work on that. But yeah, good. And also இந்த ஃபோனுக்கு extra 1 year 2 years extra 2 years after update கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் சொன்னாங்க பட் இப்போ 5 வருஷமா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது that's good as well. Tensor வச்சிருக்க Pixel 6 and above இருக்கிற எல்லா Pixel devices-க்கும் extra 2 years until Android 17. Pixel 6, 6a, 7, 7a. அதான் இந்த ஜெனரேஷன் தான் இதுல இருந்து plus variants எல்லாமே அந்த மாதிரி pro variant whatever அது எல்லாத்துக்குமே வந்து Android 17 வரைக்கும் அப்டேட் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. So that's good. Fine. So all these things aside, coming to Willow. ஸோ விலோ அப்படிங்கிறது வந்து டேலர் ஸ்விஃப்டோட ஒரு பாட்டு பேரு. ஓகே, ஸோ கம்மிங் ஆக்சுவலி அது வந்து கூகுள் அனௌன்ஸ் பண்ண ஒரு குவாண்டம் சிப். ஓகேவா? ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டேஷன், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா கேட்டிருப்போம் ஃபியூச்சரிஸ்டிக் டேர்ம்ஸா. இங்கே வந்து பிட்ஸ் யூஸ் பண்ணுவோம், குவாண்டம்னா கியூபிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய இருக்கும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்லி இட்ஸ் சம்திங் பிரேக் த்ரூ ரீசர்ச் அந்த மாதிரி தான். கண்டிப்பாக
அடுத்த 5-10 வருஷத்துக்கு இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் வருமானா சத்தியமா இல்ல. அடுத்த 20 வருஷத்துக்கு வராது. யா ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட். இப்ப பண்ண ஆரம்பிப்பாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் மேபி அது நிறைய வரலாம். கிளியோ ஆப்ரம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஷீ இஸ் a வெரி குட் யூடியூபர். அவங்க வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி ஒரு இதுக்கு முந்தின சிப் ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னங்கிறதுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். தி சிம்பிளஸ்ட் அனாலிசிஸ் தட் தே செட் இஸ், நம்ம ஊர்ல நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து நிலத்துல போற ஒரு வெஹிக்கிள் மாதிரி. ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது தண்ணியில போற ஒரு போட் மாதிரி. ஓகே, ஸோ எசென்சியலி நம்ம காரால அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அங்க இருக்கிற கம்ப்யூட்டேஷன் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸை ஒரு குவாண்டம் சிப்பால மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டே பண்ண முடியும். ஓகே, ஒரு சிம்பிளான அனாலஜி டக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். பட் அகைன் வாட்ச் தட் வீடியோ, யூ வில் கெட் a lot more understanding about these things. ஸோ த கான்செப்ட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களோட நார்மல் கம்ப்யூட்டர்ல ரன் பண்றீங்க, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ரன் பண்றீங்க. உங்க நார்மல் கம்ப்யூட்டர் தான் ஃபாஸ்டா பண்ணும். சூப்பர் கம்ப்யூட்டர், சாரி சூப்பர் கம்ப்யூட்டர்ல, குவாண்டம் கம்ப்யூட்டர்ல. ஓகே, உங்களோட நார்மல் கம்ப்யூட்டர் தான் ஃபாஸ்டா பண்ணும். பிகாஸ் திஸ் இஸ் நாட் மேட் ஃபார் தட். இது வந்து ஒரு பெரிய போட் எடுத்து நம்ம ரோட்ல ஓட்ட மாட்டோம். யா ஆப்வியஸ்லி கார் தான் ஃபாஸ்டா இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இவங்க வந்து சொல்றாங்க, தே டுக் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இப்போ வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கிறது வந்து சால்வ் பண்றதுக்கு ஏன்னா 24 செப்டிலியன் இயர்ஸா 10 செப்டிலியன் இயர்ஸா ஏதோ ரொம்ப, அதாவது 1 அதுக்கப்புறம் 24 ஜீரோ போட்டீங்கன்னா ஒரு நம்பர் அத்தனை வருஷம் ஆகும் இந்த ப்ராப்ளம ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சால்வ் பண்ண. ஆனா அதே ப்ராப்ளம இந்த விலோங்கிற அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் சிப் 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணிருக்கு. ஸோ அந்த 1 போட்டு அத்தனை 0 போட்டா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ போனன்னு வச்சுக்கோயேன், இந்த யூனிவர்ஸே ஒன்னும் பிறக்கலையா. அவ்வளோ பெரிய நம்பர் அது. ஸோ அவ்வளோ நாள் எடுத்திருக்கிறத இது 5 நிமிஷத்தை சால்வ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் திங். அதுதான். செகண்ட் திங் வந்து இவங்க வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான குவாண்டம் கம்ப்யூட்டர் சிப் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடியே ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டர் சிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் வேர் அதர் பிளேயர்ஸ் அஸ் வெல். அவங்க தான் வந்து ஸ்டில் இருக்கிறதுலே பெரிய குவாண்டம் கம்ப்யூட்டர் நிறைய கியூபிட்ஸ் வச்சிருந்தது அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ அப்படின்னா, அதில் வந்து எரர்ஸ் வருமா. அந்த எரர்ஸ் வந்து இவங்க பண்ணதெல்லாம் இருக்கிறதுலே மினிமமாக இருந்திருக்கு. அந்த எரர்ஸ் கம்மி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இதில் தான் வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த சிப்பை விட இது ட்வைஸ் தி அமௌண்ட் ஆஃப் கியூபிட்ஸும் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ ரியலி கூல் திங். லைக் மற்ற எல்லாமே போயிட்டு இருந்தாலும் இது ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் என்ன சொல்ல, ஃபியூச்சருக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆஃப் சம்திங். நம்ம ப்ராப்ளி 11th 12th குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி கொஞ்சம் படிச்சிருப்போம். யா, அதாவது பேசிக்கா எஸ்.ஏ. சூர்யா ஸ்டைல்ல சொல்லணும்னா இருக்கு ஆனா இல்ல. இந்த ஸ்காடிங்கர் ஸ்கேட்டுன்னு சொல்லிட்டு வர ஒரு இது உண்டு. ஒரு டப்பாக்குள்ள ஒரு பூனை வச்சு அந்த பூனை பக்கத்துல ஒரு விஷம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பூனை சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிறது திறந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கியூபிட் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு பிட்னா அது எய்தர் 0 ஆர் 1 இருக்கும் இல்லையா. இங்க 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். அது ஒரு நிலையை தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸடா இல்லைங்கிறதுனால எரர்ஸ் நிறைய வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி அவங்க சாஃப்ட்வேரைஸாகவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அகெயின் இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போதான் அது தவள ஆரம்பிக்கிறது கூட இல்லை, குழந்தை இப்போதான் மூச்சு விடுது. அந்த அளவுக்கு லைக் ரியலி இன்ஃபென்ட்ரியல் தான் இருக்கு. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு க்ரோ. ஈவன் தென் அது பண்ணாலும் ரீசர்ச்க்கு அந்த மாதிரி பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர உங்க ஃபோன்லயோ என் ஃபோன்லயோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல அது வரப்போறது கிடையாது. அதாவது நம்ம என்கிரிப்ஷனுக்கு இப்போ யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா. யா, அதால இந்த என்கிரிப்ஷனை காலி பண்ணி முடியும். அதுதான் இப்ப பிரச்சனை. அதாவது நம்ம வந்து கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறதே வந்து on the basis that you don't have infinite computation. அதாவது உங்ககிட்ட எவ்வளோ வேணா பேசிக்கா சொல்ல போனா ஒரு மாளிகை நம்ம வச்சிருக்கோம், அதுதான் வந்து நம்ம போன், நம்ம அதை சேஃப் கார்ட் பண்றோம். ஓகே, மற்ற நிலப்பரப்புல இருந்து இந்த மாளிகையை காப்பாத்துறதுக்கு நடுவுல ஒரு பாண்டு, ஒரு ரிவர் மாதிரி ஒண்ணு ஓடுது. ஓகே, இப்போ எல்லார்ட்டையும் கார் மட்டும் தான் இருக்கு. சோ அவங்க தண்ணியை தாண்டி நம்ம மாளிகைக்கு வர முடியாது. பட் இது போட். சோ அந்த என்கிரிப்ஷன் ஈஸியா மிதந்து கடந்து வந்துரும். ஓகே, லைக் அனாலஜியா இது கரெக்ட். ஓகே,
பட் அதுதான் கான்செப்ட். இப்போ சிம்பிளா ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 999999. ஸோ 9 டைம்ஸ் வந்து நீங்க வேற வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணாதான் நீங்க அதை பிரேக் பண்ண முடியும். அவ்வளோ டைம் வந்து நம்ம அதுக்கு கொடுக்க போறது இல்லை, ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் தட் இஸ் நாட் த கேஸ் வித் குவாண்டம் கம்ப்யூட்டர். ஸோ அந்த கிரிப்டோகிராஃபி ஹோல் சிஸ்டமே வந்து இட் வில் பிரேக் இஃப் திஸ் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டில் a long way to go. ஸோ யா, தட் இஸ் தட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன? வேற கூகுள்கிட்ட வேற எதுவும் இருக்கா? கூகுள்கிட்ட நிறைய இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். there was something called as Google Deep Research. ஓகே. ஸோ இந்த கூகுள் டீப் ரீசர்ச் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ரீசர்ச் பர்பஸஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து என்ன அப்படின்னா, நீ ஒரு டாபிக் சொல்லி அதுக்கிட்ட வந்து தேட சொன்ன அப்படின்னா இட் கேன் சர்ச் டிஃப்ரெண்ட் வெப்சைட். உனக்காக அது கூகுள் சர்ச் பண்ணி உனக்கு அதோட ரிசல்ட்ஸை தரும். பேசிக்கலி சிம்பிள் கான்செப்ட் இதுதான். நீ போய் ஒவ்வொரு இதையும் போய் தேடாமல் நீ வந்து உனக்கு என்ன வேணும், என்ன தேடணும் அப்படிங்கிறத அதுக்கிட்ட சொன்னால் அது எல்லா வெப்சைட்ஸ்லேருந்து தேவையான இருக்க எல்லாத்தையும் பார்த்து அதை சம்மரைஸ் பண்ணி உனக்கு தேவையானதை மட்டும் அதுலேருந்து ஃபெச் பண்ணி அதை எடுத்து தரும். ஆப்வியஸ்லி லிங்க்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கும். நீ அந்த லிங்க்ஸ் அது எதுலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துச்சோ அங்கேருந்து வேணால் போய் பார்க்கவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கூகுள் இவ்வளோ வருஷம் சர்ச் இன்ஜினாக இருந்ததுனால அதுக்கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டா ப்ளஸ் ஜெமினியோட இந்த கான்டெக்ட் விண்டோ, அதால் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேச முடியும் இருக்கு இல்லையா, அது 1 மில்லியன்னு சொல்லிட்டு ஜெமினிக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய கான்டெக்ட் விண்டோ இருக்குது. அதால் தான் நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பண்ண ப்ராடக்ட் தான் வந்து இந்த கூகுள் டீப் ரீசர்ச். ஸோ அது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் சொல்ல போகிற எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ண அவைலபிளாக இல்லை, ஃப்யூச்சரில் வரும் அந்த மாதிரி தான். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படி தான். ஏதாவது எக்ஸெப்ஷன் கேஸ் தான் இப்போ சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கூகுள் டீப் ரீசர்ச்சாக இருந்துச்சு. இட்ஸ் a குட் திங். இட் would save a lot of time because it's essentially doing all of those Google searches for us. And என்ன சொல்ல, கண்டிப்பாக நிறைய ரீசர்ச்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீப் ரிசர்ச். கண்டிப்பாக. யா, ஆனால் ஆப்வியஸ்லி இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு இன்னும் அது ஆப்டிமைஸாக இருக்குமா எல்லாம்? தட்ஸ் நாட் ஷூர். ஸோ தட் இஸ் தட். அதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கா? அடுத்தது ஓகே. கூகுள் டீப் ரிசர்ச்க்கு அப்புறம் ஜெமினை 2.1 சொல்லி வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ஜெமினை 2.0 அப்படிங்கிறது வந்து திடீர்னு நான் தூங்க போகிறதுக்காக எங்கே கீழே போகிறேன் அன்னைக்கு தான் அதிசயமாக சீக்கிரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10:11 வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் தூங்கலாம்னு 10:11 சீக்கிரம் தான். ஸோ 11 எல்லாத்தையும் மூடிட்டு கீழே போகலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன், மெசேஜ் வந்துருச்சு ஜெமினை 2.0 அப்படின்னு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சது தான். அப்புறம் ஒரு 3 hours லேட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் வந்து அவங்க 2.0 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எசென்ஷியலி இப்போதைக்கு நம்மளுக்கு அவைலபிளாக நம்மளோட முடிஞ்சது இருக்கிறது வந்து 2.0 ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாடல். இந்த ஃப்ளாஷ் அப்படிங்கிறது 4o மினி மாதிரி இருக்கிறதுலே குட்டி மாடல் இல்லையா? அதுதான் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்கப்பா, அவ்வளோதான் முடியும், இல்லைன்னா நிறைய கம்ப்யூட்டேஷன் செலவாகும். யா, ஸோ அதுதான் அந்த ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாடல் தான் இருக்கிறதே குட்டியான. ஃப்ளாஷை விட குட்டியா இன்னொன்று உண்டு இல்லை? ஃப்ளாஷ் ஸோ ஃப்ளாஷ் அந்த மாடல் தான் வந்து இருந்துச்சு. அந்த மாடல் பார்த்தேன் அப்படின்னா ஜெமினை 1.5 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறதே ஹையர் எண்டா ஒரு மாடல் இருந்துச்சு. ப்ரோக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை, அல்ட்ரான்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது 1 அல்ட்ரா தான் இருந்துச்சு. 1.5 ப்ரோ வரைக்கும் தான் இருந்துச்சு. ஓகே, அந்த 1.5 விட இது எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணது நல்லா. ஆனால் ஃப்ளாஷ் அப்படிங்கிறதுனால அது எடுக்க போகிற ரீசோர்ஸஸும் ஆனால் கம்மி. இதுதான் வேணும் நம்மளுக்கு போக போக. இப்போ ஜெமினி 3.0 நானோ வந்து இந்த ஃப்ளாஷோட பெட்டரா பண்ணுச்சுன்னா யூ காட் அ ரியலி குட் AI that runs on your phone. அதுதான். ஸோ எடுக்க போகிற கம்ப்யூட்டேஷனும் கம்மி, ஆனால் இது எல்லாத்தையும் நல்லாவும் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த தேவை. அது வந்து இந்த ஃப்ளாஷில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தட் வாஸ் a really good thing. ஏன்னா 1.5 ப்ரோ அப்படிங்கிறது சர்வர்ஸில் மட்டுமே ரன் பண்ண முடிஞ்ச ரொம்ப பெரிய மாடல். ஸோ அந்த மாடலில் இருக்க மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இது பீட் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இது எல்லாமே ஆனால் பெஞ்ச் மார்க்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சாம்பிள் அவங்களே வச்சுருப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லா மாடல்ஸையும் கம்பேர் பண்ண இதே டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல மெட்ரிக் தான். ஸோ அதனால் அந்த மெட்ரிக்கில் வந்து இது எல்லாமே பீட் பண்ணுச்சுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் திங், இதை வந்து
நீங்க ஜெமினி அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா gemini.google.com போய் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஆண்ட்ராய்ட் போனோ எந்த போன் வச்சிருந்தீங்கனாலும் ஜெமினி ஆப் இருக்கு. இல்ல வெப்சைட்ல தான் இப்போதைக்கு முடியும். ஆப்க்கு இன்னும் வரல. ஆப்ல இன்னும் வரலையா? இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஸோ ஜெமினியோட வெப்சைட் நீங்க போனீங்கன்னா இந்த ஓப்பன் ஏல மேல வந்து ஐ ரிமெம்பர். ஸோ சாட் ஜிபிடில போய் செலக்ட் பண்ணலாம் இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து O1 மினி ஆர் 4O இந்த மாதிரிலாம் காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஃபிளாஷ் எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை அமுக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இதுலேயும் ஆப்வியஸ்லி இமேஜ் இன்புட்ஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து பாசிபிள். பட் ஆனால் இது வந்து இப்போ ஜெமினியோட இப்போ இருக்கிறது அப்படி இருக்கட்டும். இது ஆனால் வந்து நம்ம ஏபிஐல ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் திஸ் காமிச்சாங்க. ஓகேவா? அதில் வந்து ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோன் எடுத்துட்டு பாடியே அதை பார்த்துட்டே அது எல்லாத்தையும் சொல்லுவோம். அதாவது நீங்கள் அதுக்கிட்ட ஒரு வீடியோ காமிச்சு அந்த வீடியோ பற்றி பேசுனீங்கன்னா அதை பற்றி சொல்லும். ஒரு வாய்ஸில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அது வாய்ஸ்லேயே ரிப்ளை பண்ணும். இந்த மாதிரி அது எதை வேணா பார்த்து எதை வேணா கேட்டு அதால் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த போர்ட்டல் ஒரு அந்த யூஐல வந்து தெர் இஸ் அ மைக், அதை ஆன் பண்ணிட்டு இவங்க பேசுகிறாங்க. பேசினதுக்கு அது ரிப்ளை சொல்லுது. ஒரு இமேஜ் அனுப்பி இது பண்ணுறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு பேசினாங்கன்னா அதை பற்றி அது ஸ்க்ரீன் ஷேரில் இருக்கிறத பார்த்து அதை பற்றி பேசுது. இந்த மாதிரி இது எல்லாமே பண்ண முடியும் இந்த ஃப்ளாஷ் மாடலை வச்சு அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வாட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார்ங்கிற மாதிரி தானே. தட் இஸ் ஒன் திங். மைக்ரோசாஃப்ட் இதே மாதிரி ஒரு விஷயத்த 4O அப்படிங்கிற மாடலை வச்சு கோபைலட் விஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து மைன்கிராஃப்ட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கோபைலட் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும், மைன்கிராஃப்ட் விளையாடுறாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கோபைலட் கிட்ட பேசிக்கிட்டே விளையாடுறாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப அது இந்த மாதிரி இப்படி போய் இப்படி பண்ணிப்பாரு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு உங்களோட இருந்து விளையாண்டு உங்ககிட்ட சஜஷன் சொல்லி அப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ரி அது கூட சேர்ந்து கொடுத்துட்டே உங்களோட சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு கம்பேனியன் மாதிரி அது ஃபீல் பண்ண வைக்கிறதா முதல்ல வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து இந்த கோபைலட் ப்ளஸ் பிசிஸ்ல மட்டும் அந்த மாதிரி காசு கேட்டிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சில பேருக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவ் தட் சேம் எக்ஸாக்ட் கான்செப்ட் இஸ் பாசிபிள் வித் Gemini 2.0 ஃபிளாஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த வீடியோட டெமான்ஸ்ட்ரேஷனில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாஷ் ஸ்கூல் படிக்கிறப்ப விளையாண்டது. நான் காலேஜ் படிக்கிறப்ப கூட விளையாண்டேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் விளையாண்டேன். வேலைக்கு போன தெரியுமா? இப்போ கூட இடையில 2 months ago திரும்ப இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லைக் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ திரும்ப போனாலும் 2 நாள் அதுக்குள்ள போக முடியாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேயே இருக்காங்க அப்படின்னா probably will stay, but your friends are not there in it. Yeah, they moved on and I'm still a child. So எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, நான் சின்ன வயசுல நீட் ஃபார் ஸ்பீட் விளையாடுவேன். ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும், ஒருத்தர் தான் ஒரு நேரத்தில் விளையாட முடியும். நான் என்னன்னா அந்த அது நீட் ஃபார் ஸ்பீட் 2005 மோஸ்ட் வாண்டட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அதுல வந்து நைட்ரோ வந்து அந்த அப்போ வந்து எங்களுக்கு ரீமேப் பண்ண தெரியாது. கீபோர்ட்ல எந்த பட்டன் நமக்குனா எது வருங்கிறத ரீமேக் பண்ண முடியும் செட்டிங்ஸ்ல. எங்களுக்கு அப்போ ரீமேப் பண்ண தெரியாது, லைக் சின்ன பசங்க தானே. ஸோ நான் வந்து ரைட் சைட்ல ஆரோ கீஸை வச்சு வண்டியை நவட்டிட்டு இருப்பேன். ஓகே, இவன் வந்து லெஃப்ட் சைட்ல உட்காந்துருப்பான் ஒரே கீபோர்டு, அந்த பெரிய சைஸ் கீபோர்ட்ல. அவன் வந்து நைட்ரோக்கு எக்ஸ் அமுக்குவான், ஹேண்ட் பிரேக்குக்கு ஸ்பேஸ் பார் அமுக்குவான். அதை எடுத்து அவன் பார்ப்பான், நான் ஓட்டுவேன். போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி விளாண்டுட்டு இருப்போம். இன்னொன்னு ஃபார்ம் ஃப்ரென்சி. ஆமா, ஃபார்ம் ஃப்ரென்சி இந்த முட்டை எடுக்கிற வேலை அதுல ஒருத்தர் தான் பண்ண முடியும், மவுஸ் வச்சேதான் வேலை. அதை விளையாடி ஒரு மவுஸை நாசம் பண்ண ஞாபகம் இருக்கா? இந்த கலர் கலரா லைட் கண்ணாடி மாதிரி ஒரு மவுஸ், அதை அப்படிதான் அந்த கேம் விளையாடியே நாசம் பண்ணோம். ஆனா அந்த கேமோட நம்ம NFS தான் நிறைய விளையாண்டோம். பட் அதுலயும் இந்த மாதிரி நம்ம விளையாடலாம் பக்கத்துல உட்காந்து ஏதோ ஒரு இது பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து இருக்கும். அதான், ஸோ அந்த ஃபீலை வந்து இதுல வந்து பண்ண முடியும். ஸோ இதுல எப்படின்னா ஒரு பேஸ் இருக்கு, அந்த பேஸை வந்து காமிச்சிட்டு இந்த இதுல வந்து அவன் ஆப்வியஸ்லி கீழே என்னெல்லாம் கார்ட்ஸ் வச்சிருக்காங்கிறதையும் காட்டும் இல்லையா. விசார்ட் இருக்கு, ஜெயின்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அது எல்லா கார்ட்ஸையும் காட்டுது. ஸோ இந்த பேஸை எங்க இருந்து அட்டாக் பண்ணா லைக் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட கேட்கலாம். நைஸ். அது வந்து பார்த்துட்டு வந்து இந்த ஏரியா ஐ திங்க் டாப் லெஃப்ட் அந்த மாதிரி பாட்டம் லெஃப்ட் அந்த மாதிரி ஒரு ரீஜன் சொல்லி இந்த ரீஜன்ல இருந்து அட்டாக் பண்ணா பெஸ்ட், ஏன்னா இங்கதான் மோஸ்ட் டிஃபென்சஸ் இருக்கு.
ஸோ அதனால இங்கேருந்து முதல்லயே அதை அட்டாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஜெயின்ஸ் கரெக்டாக போய்க்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு அது ரிலேட்டடாக உட்காந்து பேசிச்சு. ஸோ அதோட அந்த கிளிப் முடிஞ்சு அடுத்த கிளிப் போயிட்டாங்க. பட் தட் வாஸ் லைக் கூல் திங்ல விளையாடுறப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே விளையாடுற மாதிரி. ஸோ அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிறத ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ரியலி கிரேட் ஃபீச்சர் ஆஃப் ஜெமினி 2.0. இதோட சேர்த்து ஆப்வியஸ்லி வந்து ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா கம்பைன் ஸ்டஃப், நம்ம நேரில் என்ன இருக்கோ அதை காமிச்சிக்கலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சாவி எங்கே வச்சிருந்தேன்னு கேட்டால் அந்த டாப் லெஃப்ட் ஆள வச்சுருந்தீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம பார்த்ததுல வந்து பின்கோட் இருக்கும். ஸோ அந்த பின்கோடை வந்து அடிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அவன் ஞாபகம் பின்கோட்னா அந்த போஸ்ட்ல இருக்க பின்கோடு இல்லை, டோர் அன்லாக் பண்றதுக்கு நம்பர் வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி அதுகிட்ட திரும்ப கேட்பான். கேட்டுட்டு அதை அடிச்சு உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஆனா இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த ரேபன் மெட்டல் கிளாஸஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அங்க கேமரா அது சும்மா ரெக்கார்ட் பண்ணுது, பார்த்துட்டு அது வந்து சும்மா என்னன்னு சொல்லும். அந்த அளவுக்கு ரொம்ப அதுல இது இல்லை. பட் இது அது அந்த ஏஐயோட ஹுக்கப் லைக் ஆஸ்ட்ராவை கிளாஸஸ்ல கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு டெவலப்பர் திங் தான். இது யாருக்குமே பப்ளிக்லி அவைலபிள் கிடையாது. அது யாரும் அந்த கிளாஸஸை வாங்கவும் முடியாது. ஸோ அதனால அது சும்மா இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபியூச்சர் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம், அது ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காமிச்சது தான். பட் ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் தட் ஃபியூச்சர். ரியலி எக்ஸைட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இதில் சில விஷயங்களை வந்து ஜிபிடி வந்து 12 days ஆஃப் ஓப்பன் ஏஐ சம்திங் ஒரு ஈவெண்டா பண்ணாம ஆப்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதேதான் 4 நாளா ஒரு மேக்கா M4ங்கிறதுனால 4 நாளா விட்டான். அதே மாதிரி 12 நாளா ஒரு நாளும் ஒரு இது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா டக்குன்னு ஏதாவது பர்பஸ் அண்ட் அது ஒரு நாள் எக்ஸிக்யூட்டடா இருந்துச்சு. இவங்க சும்மா இது 12 நாள் கொஞ்சம் அதிகம். ஓகேவா? சரி 4 நாள்னா அந்த அந்த வீக் ஃபுல்லா ஆப்பிள் பத்தி ஆப்பிள் பஸ் இருக்கும். ஆமா ஆமா. 12 நாள்னா யூ கேன் லூஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டே 2. ஓகே, அது ஒரு வகையில கரெக்ட் தான். லைக் அந்த வீடியோஸ் அவ்வளவு பெருசா இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. லைக் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி என்னதான் ஆப்பிள் நிறைய பேசியிருந்தாலும் other than that part it was really, see, you cannot compare Apple with OpenAI. They didn't have to make that video that long. That is my concern. Yeah, but someone in there didn't know what is best. பரவாயில்ல. It was அது வந்து ஒரு nerd or developer enthusiast காக பண்ண வீடியோ மாதிரி இருந்துச்சு. That is what they see. OpenAI ஓட சேனல்ல இருக்கிற வீடியோவை ஒரு காமன் மேன் பார்க்க போறது இல்ல. nerds geeks who are interested in OpenAI and ChatGPT மட்டும் தான் அதை பார்க்கவே போறாங்க. others they simply don't care. ஏன் எக்ஸாம்ல இருக்க क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றியா? ஓகே, சொல்லலையா நீ இல்ல வேற ஒருத்தனை பார்க்க போறேன்னு போயிடுவான். anything else notable there? so ப்ரோ பிளான் ஒன்று முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோ பிளான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20,000 ரூபா ஒரு மாசத்துக்கு நீ வந்து கெட்டுவ ஜிபிடிக்காக. ஓகே, ஸோ இதில் என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு GPT 4o, அதுக்கப்புறம் O1 மினி, இது எல்லாத்துக்குமே அன்லிமிட்டெட் ஆக்சஸ். இந்த சென்ஸ் முதல்ல நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பழைய மாடலுக்கு மாற்றிடுவான், கம்மியான வெர்ஷனுக்குன்னு மாறிடும். கரெக்டா? அந்த பிரச்சனை வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும், நடுவில் இருக்கு. இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதில் வந்து ஃப்ரீயில் இருக்கிறத விட கொஞ்சம் நிறைய தருவான். பட் ஸ்டில் அதுலேயே ஒரு லிமிட் இருக்கும். அதுலேயும் நீங்கள் நிறைய பண்ணீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு வந்து திரும்ப கம்மியான வெர்ஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரோ அப்படிங்கிறதுல அப்படி இல்லையா, அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம் இல்லையா டாலி வச்சு, ஸோ அந்த இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதுலையும் வந்து இதில் வந்து கோட்டா வந்து ப்ரோல ப்ளஸ்ல இருக்கிறதோட இங்கே வந்து ப்ரோல வந்து அதிகமாக இருக்கு. ஓகேவா? அப்புறம் சோரா இந்த ப்ரோ ரிவீல் பண்ணலாம்னு வந்தா சோரான்னு சொல்லிட்டீங்க, டக்குன்னு சொல்லி முடுறா, உனக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ சோரா அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ ஜென்ரேஷன் மாடல். அது எப்படி இருக்கு? நம்ம ஆக்சுவலி முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கோமா இல்லையா? ஞாபகம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம். ஸோ நீங்கள் ஏர்லியராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூயார்க்கில் ஒரு சைனீஸ் உமன் வாக் பண்ணி போகிற மாதிரி ஒரு இது, அப்புறம் அந்த ஸ்னோவில் 2 பேர் நடந்து போகிற மாதிரி. ஸோ பேசிக்காக ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி ஏஐ வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது, அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து சோரா. அது வந்து பப்ளிக்காக இது வரைக்கும் அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ
அந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வச்சிருக்கவங்க மட்டும் ப்ளஸ் அண்ட் ப்ரோ மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இது எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னா, ஓகே ஃபைன், லுக்கிங் ரியலிஸ்டிக் இன் சம் ஏரியாஸ், பட் அந்த மோஷன் அப்படின்னு வர்றப்ப அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. எஸ்பெஷலி எம்கேபிசி வீடியோவில் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லெக்ஸை வச்சு நடக்கிறப்ப அது எந்த கால் முன்னாடி இருக்குங்கிறத அதை இது பண்ண தெரியல, அந்த இடத்துல கொஞ்சம் மெஸ்அப் பண்ணுது. வேர்ஜோட வீடியோலையும் ஆக்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி சினாரியோஸ் இருந்துச்சு. லைக் தேவ் டெஸ்டட் இட் அவுட் ரியலி வெல்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்லி அந்த டைமில் நிறைய கொஞ்சம் பேருக்கு தான் ஆக்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் அண்ட் ப்ரோ மெம்பர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சோரா ப்ராப்ளி வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டைம் நிறைய ஆக தான் செய்யும். ரெசல்யூஷன் கூட்ட ரொம்ப நிறைய டைம் ஆக தான் செய்யும். பட் எக்ஸ்பெக்ட் a lot of AI generated videos in the near future. ஆனா இட்ஸ் so expensive, I'm not sure whether people would use now. ஏன்னா அவ்வளோ நிறைய கம்மியா ஜெனரேட் பண்ணி அதாவது நிறைய ப்ளஸ் வேரியன்ட், அதாவது நீ வந்து 2000 ரூபா நம்ம ஊர்ல 2000 ரூபா நீ மாசத்துக்கு கேட்டின அப்படின்னா உன்னால 50 வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு. இதுவும் 480p இல்லையா? ஆமா, 480pல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 50 வீடியோ அப்படின்னா இந்த ஒவ்வொரு வீடியோவும் 10 செகண்ட் மேக்ஸிமம் 20 செகண்ட் இருக்கும்னு வச்சுக்கோ. ஸோ 20 செகண்ட் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் பண்ணணும்னாலே உனக்கு 1 நிமிஷத்துக்கு கண்டென்ட் வேணும், கரெக்டா? ஸோ ஒரு ஷார்ட்ஸுக்கே மினிமம் 4 கிளிப்புக்கு நீ செலவு பண்ணுற. ஸோ 30 கிளிப்ஸ் நீ ஜென்ரேட் பண்ணுறன்னு அசியூம் பண்ணாலே மிஞ்சி போனால் 5 வீடியோ தான் பண்ண முடியும். ஸோ $200 பிளான் போட்டால் மட்டும்தான் அவங்களால நிறைய பண்ண முடியும்னு இருக்கும். அப்படியுமே ஐம் நாட் ஷேர் அவங்களால இவ்வளோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. ஸோ இதனால நிறைய வருமா, நாட் ஷேர். அடுத்த வருஷம் சோராக்குனே தனி பிளான் கொண்டு வந்து இது சோராக்குன்னு தனி பிளான் கொண்டு வரட்டும். பட் சோரான்னு ஒன்று வந்து இப்படி பாப்புலர் ஆகுதுனாலே கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா இருக்குதோ இல்லையோ அதை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணி போட தான் செய்வாங்க. கூகுள் ஹேஸ் லான்ச் சம்திங் கால்ட் அஸ் வீடியோ ஜென்ரேஷன் தான். அதுவும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, பட் இப்போதான் அது லான்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூகுள் ரீசெண்டாக அப்படியே ஒரு வாரத்தில் இவங்க பண்ண அவங்களும் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாக் ப்ரைஸ். அவ்வளோதான். அதுக்காக தானே, காசுக்காக தானே எல்லாம். திடீர்னு ஸ்டாக் பிரைஸ் இந்த மாதிரி கம்மியானா சுந்தர் பிச்சை ரிசைன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேச அப்புறம் ஏதாவது பண்ணலாம், தலைவர் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல, தக்க வைக்கணும்ல. யா, ஸோ தட் வாஸ் தட். வேற என்ன சொல்லணும்னு இருந்தேன். கேன்வாஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேற ஐ ஹேவ் சம் ஸ்டஃப். ஓப்பன்ஏலே வேற ஏதோ வந்துருந்துச்சு. இன்னைக்கு தான் பார்த்தேன். நீ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து குரூப் பண்ணி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த சென்ஸ் இதுக்கு முன்னாடி உனக்கு சாட்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் காமிக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ்னு முதல்ல காமிக்குமா? அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பர்టిక్యులர் ஃபோல்டர் மாதிரி ஸ்மார்ட் ஃபோல்டர் which can contain collection of chats. இல்ல நீ தான் பண்ணணும். அப்புறம் எப்படி அது அவன் ஸ்மார்ட் ஃபோல்டர் தான் சொல்லிக்கிட்டான். இல்ல எனக்கு புரியல. இப்ப நோட்ஸ்ல ஸ்மார்ட் ஃபோல்டர்னு ஒன்று உண்டு. நான் ஒரு புரியுது அந்த மாதிரி இல்ல. அவங்க ஏன் அந்த ஸ்மார்ட்னஸ் சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து அந்த ஃபோல்டர்ல வந்து உனக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதில் போட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். நீ வந்து ஒரு லெட்ஸ் சே யூ ஆர் வெதர் மேன், உனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு நீ வந்து அடுத்த நாள் வெதர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்ட்குள்ள மட்டும் அப்படி பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல அந்த பிடிஎஃப்ல அண்ட் அந்த டெக்ஸ்ட்ல நீ எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கியோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அதோட ரெஸ்பான்சஸ் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீ வந்து உன்னோட புது சாட்ல இதெல்லாம் அப்லோட் பண்ணி இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி இதெல்லாம் சொல்லாம இட்ஸ் குட் இதை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது ரிலேட்டடாக இருக்க எல்லா சாட்ஸையும் நீ அந்த ஃபோல்டருக்குள்ள குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் போனோன்னா மேலே முதல்ல நீ எல்லாம் இதை அப்லோட் பண்ணிக்க எல்லாம் காமிச்சு ஒரு சர்ச் பார் இருக்கும். சர்ச் பார் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் a new chat and continues that conversation. கீழே வந்து உன்னோட ஓல்டர் சாட்ஸையும் காமிக்கும். வேணா நீ அந்த சாட் கூட போய் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், ஒரே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறேன். ஒரு சாட் விட்டு இன்னொரு சாட் போறப்ப இதெல்லாம் லைக் திரும்ப எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? கான்டெக்ஸ்ட்டை ரீடைன் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால தட் வாஸ் வெரி குட் ஃபீச்சர். தட் வாஸ் லான்ச் ரீசென்ட்லி. வாட் எல்ஸ் வாஸ் லான்ச்? ஏதோ பண்டில்ஸாக ஏதோ லான்ச், ஒரு ஐகான் மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கா டாலி வந்துருந்துச்சு, கேன்வாஸ் வந்துருந்துச்சு, பண்டில் ஏதோ ஒரு ஐகான் சர்ச் ப்ரௌசர் ஐகான் வந்துருந்துச்சு. அது வந்து 2 weeks பிஃபோர் வந்துச்சு. சர்ச் பண்ணிக்கலாம் நீ சாட் ஜிபிடிலேயே அப்படின்னு வந்துச்சு. பாத்தியா இல்லையா? சர்ச் ஜிபிடி அது பார்த்தேன். பண்டில் என்னன்னு எனக்கு தெரியல.
ஓகே. ஐ திங்க் ஐ ஃபர்காட். ஞாபகம் இல்ல. அந்த பண்டில் ஐகான் அமுக்குனா டாலி காமிச்சது. ப்ரௌசர் சேர்த்து காமிச்சது. ஒரே பிளான். கேன்வாஸ் காமிச்சது. எல்லாத்தையும் சேர்த்து அந்த பட்டன்ல இருக்கு அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. சரி, தட் வாஸ் சிம்பிள். ஃபைன். ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. ம். ஸோ ஐ ரன் த்ரூ த திங்ஸ் தட் ஐ ஹேவ் ரிமைனிங். ம். ஓகே. ஆண்ட்ராய்டு 16 வரல. ம். ஆனா ஆண்ட்ராய்டு 16ல வரப்போறதா சொன்ன இந்த செட்டிங்ஸ் குரூப்பிங் ஆ, வந்து ஆ. ஆண்ட்ராய்டு 15ல எனக்கு அப்டேட்டா கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆ. யா, ஸோ அது வந்துருச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வந்துச்சு, லைக் ஆப் அப்டேட்லாம். சாஃப்ட்வேர் புரியுது. அப்டேட்ல அது வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க் ரோபர் இருக்கார் இல்லையா, மார்க் ரோபரோட ஷார்ட்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துட்டேன். லைக் சும்மா யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது இல்லையா, பார்க்குறப்ப திடீர்னு மார்க் ரோபர் வராரு. ஆனால் பேக்ரவுண்ட்ல தமிழ் ஆடியோ வருது. நான் வந்து யூஸ்வலா சில நேரத்துல யூடியூப்ல பக் இருக்கும் தெரியுமா, பழைய ஆடியோவும் புது ஆடியோ ஓகே. அப்படி ஏதோ பக்னு நினைச்சிட்டு அடுத்ததுக்கு போயிட்டு திரும்ப முன்னாடி வரேன், திரும்ப தமிழ்ல பேசுது. பார்த்தா அந்த கண்டென்ட் அது செல்ஃப் பேலன்சிங், இது கீழே வந்து அது மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கு. பார்த்தா அந்த மேல இருக்கிற மெனு பட்டன் அமுக்கிட்டு பார்த்தா நிறைய காட்டுது. முன்னாடிலாம் இவ்வளவு செட்டிங்ஸ் இருக்காது. இப்ப பார்த்தா கேப்ஷன்ஸ் அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்கு. ஆடியோக்குள்ள போய் பார்க்கறேன், எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, தமிழ் சவுண்டட் ரியலி நேச்சுரல். பட் தமிழ் பக்கத்துல தெலுங்கு இருந்துச்சு, தெலுங்கு கொடுத்தேன். தெலுங்கு டென்ட் சவுண்ட் நேச்சுரல். ஓகே, உனக்கு தெலுங்கு தெரியுமா, நீ நேச்சுரல் இல்லை, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. பட் ஒரு ஏஐ பேசுறதுக்கும் ஒரு மனுஷன் பேசுறதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். தெலுங்கு தான் அது பேசுது. That I can understand. I've seen a lot of Telugu people. I've talked to a lot, so I know that's Telugu. But didn't sound natural. But Tamil sounded awfully natural. I don't know why. Obviously இது டப்பிங் கிடையாது. இப்ப மிஸ்டர் பீஸ்ட் வீடியோலாம் டப்பிங் பண்ணி போடுவாங்க. ஷார்ட்ஸுக்கு இவர் டப் பண்ணியிருக்க சான்ஸும் இல்ல. அந்த வாய்ஸை கேட்டா ஒருத்தர் டப் பண்ண மாதிரியும் இல்ல. கண்டிப்பா இது ஏஐ ஜெனரேட்டட் தான். இந்த ஃபீச்சர் லான்ச் பண்ணதா சொல்லிருந்தாங்க. இப்ப அது செலக்ட் YouTube said that they are working on this feature and this would come soon. So இப்ப அது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா தமிழ் செலக்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியா சேனல் வச்சிருந்தாரு. ஆமா. இந்த இயர் பாத்தீங்கன்னா நம்மளே முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம், ஒரு வீடியோலயே குள்ள போயிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா வேற ஆடியோ வருது, கிளிக் பண்ணீங்கன்னா அதே வீடியோ பட் ஆடியோ மட்டும் வேற. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல லாங்குவேஜ் மாத்தி பாக்குறோம், பிரைம்ல லாங்குவேஜ் மாத்தி பாக்குறோம், அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ என்னடானா ஏஐ ஆடியோ ஜெனரேட்டட் வரைக்கும் வந்துடுச்சு. மேபி டிரான்ஸ்கிரிப்ட் அல்லது இங்கிலீஷ் ஆடியோ யூஸ் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குமா என்னவோ. didn't sound natural for most languages. நான் தெலுங்கு, மலையாளம், தமிழ் மூணும் ட்ரை பண்ணேன். தமிழ் சவுண்டட் நேச்சுரல். எனக்கு அது ஆக்சுவலி யாராவது யூஸ் பண்ணி டப்பிங் பண்ணிருப்பானுங்களோ அப்படி, லைக் சுத்த தமிழ்ல இருந்துச்சு. ஓகே ஓகே, அது அப்படி ஆப்வியஸ்லி. ஆனா இட் சவுண்டட் நேச்சுரல். சுத்த தமிழ்லாம் எக்ஸாக்ட்டா லைக் எழுதுற மாதிரின்னு இல்ல, பட் இட்ஸ் லைக் ஒரு கொஞ்சம் ஒரு 1900s மக்கள் எப்படி பேசியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் சவுண்டட் நேச்சுரல். பட் மற்ற ரெண்டும் didn't sound natural. ஸோ மை கெஸ் இட்ஸ் ஏஐ. ஒரு மாடலும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்களா. ஜெமினி 2.0 வீடியோல தமிழ்ல பேசினாங்க. ஜெமினி 2.0 வீடியோ தான், ஸ்ரீலங்கன் தமிழ் மாதிரி ஏதோ ஒரு இதுல. ஆக்சுவலி தமிழ் அங்க போய் செட்டில் ஆனா அங்க வாய்ஸ் மாதிரி ஒரு மாதிரி, அதாவது நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் தமிழ் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் அவனே பேசினான். அண்ட் அதுவும் அந்த மாதிரி தான். அதாவது அவங்க அப்பா அம்மா தமிழ், ஆனா அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கா. ஸோ அதனால அவனுக்கே தமிழ் அப்படிதான் பேச தெரியும், அந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சு. பட் யா, ஆக்சுவலி ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃபார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா frankly I didn't think this was like this would come too soon அப்படின்னு நினைக்கல. ஏஐ வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் நல்லா இருக்குது. இல்ல, இன்னுமே இங்கிலீஷ் தான் பெஸ்டா இருக்கு. பட் இது வந்து இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல frankly. கண்டிப்பா. கூட இங்கிலீஷ் என்ன பண்ணலாம்னு தெரியல. we'll think about that. So அப்படி language, what is the point of having another channel for a different languageங்கிற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் தமிழ இங்கிலீஷா மாத்துறது கஷ்டம். இங்கிலீஷ் தமிழா மாத்துறது தான் ஈஸி. we'll discuss about that. ஸோ அவ்வளோதான் கண்டென்ட் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கூகுள் பண்ணது இருக்கு. நிறைய பேசிட்டோம் கூகுள் பத்தி. இதுவே உங்களுக்கு போர் அடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணில் ஸ்டார் விடுற இமோஜி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்னோட ஃபேவரட் இமோஜி. அடுத்த எபிசோட் ஆஃப் த அன்டிஃபைன் பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். ஆல்சோ ஆடியோ வெர்ஷனில் கேட்கணும்னா தயவுசெய்து ஸ்பாட்டிஃபை போய் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க.